நிவி ஸ்போர்ட்ஸ் வர்சஸ் திருப்பூர் மேக்ஸிமஸ் பேட்டிங் டீமாக இருக்காங்க. நிவி ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டிங் டீமாக இருக்காங்க. டேஸை வின் பண்ணது நிவி ஸ்போர்ட்ஸ், சேசிங் தேர்வு பண்ணிட்டாங்க. இந்த மேட்சுக்கு 7 ஓவர் கொடுத்துருக்கோம். 2 ஓவர் காமன் பவர் பிளே, 5 பவுலர் யூஸ் பண்ணணும். முதல் பந்தே ஃப்ரீ ஸ்விங், பேட்டை விட்டு பார்த்தாரு, பேட்டை கீழே போயிருச்சுன்னு நினைக்கிறேன். டாட் பாலோட ஸ்டார்ட் பண்றாங்க. நல்ல சாமி நல்லாவே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. எஸ், மிராக்குலஸ் கேட்சுங்க. நான் எதிர்பார்க்கல, பாலை நான் நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா பவுலர் கைக்குள்ள இருக்குது. பேட்ஸ்மேன் ஷாக், பவுலர் ராக்டு அப்படின்னு சொல்லலாம். நல்ல கேட்ச், பெஸ்ட் கேட்ச் ஆஃப் திஸ் டோர்னமெண்டா கூட இருக்கும் இது. அவ்வளவு வேகமா வந்துச்சு, தெளிவா பிடிச்சிட்டாரு. ரன்ஸ் எடுக்கிறதுக்குள்ள ஒரு விக்கெட்டை பிடிச்சிட்டாங்க. லெஃப்டி பேட்ஸ்மேன் சிவலி ஆட்டம் இருந்து வெளியே கம்பேக் கொடுக்கணுங்கிற நிலைமையில இருக்காங்க நிவி ஸ்போர்ட்ஸ். அதுக்கு தகுந்த மாதிரியே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஒரு டாட் விக்கெட்னு. ரைட்டி பேட்ஸ்மேன், ரெஸ்பான்சிபிள் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். குட் ஷாட். இப்போ வரைக்கும் பால் யார்ல அன்ஸ்டாப்பபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், 1 பவுன்ஸ் பவுண்டரி. பவுண்டரிஸ் இல்லாத ஓவரா இருக்குமான்னு பார்க்கும்போது பவுண்டரியை தேடி கொடுத்திருக்காரு செம்பா. வாட் அ ஷாட், சூப்பரா இருந்துச்சு. தெளிவா பாட்டம் பண்ணாரு பேட்ல. அம்பேர் ஓவர், தேங்க்யூ, சாரி. ஒரு ஓவர் முடிவுக்கு 7 ரன் 1 விக்கெட். வெல் பிளேட். ஆப்ஷன்ஸ்ல வந்த பக்கமா வச்சு விட்டாருன்னு சொல்லலாம். க்ளோசர் ஒன்னா இருந்தது. பேட்ஸ்மேன் சேஃபா ரீச் ஆயிட்டாரு. நிறைய சிங்கிள்ஸ் பதிவு பண்றாங்க இந்த பவர் பிளே ஓவர்ஸ்ல. எடுத்து வந்து கூச்சலியே சொல்லிட்டாரு. வாட் அ செலிப்ரேஷன், வாட் அ போல்ட் அப்படின்னு சொல்லலாம். பேங் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. செம்பா ஆட்டம் இழந்து வெளியே. 2 more to go. இன்னும் 2 பந்து மீதம் உள்ளது இந்த ஓவர்ல. ஷாட்டுங்க, யோசிக்கவே இல்ல விக்கெட்டை பத்தி. எஸ், மேக்ஸிமம் போயிருக்கு. அந்த கல்லுல போய் போட்டிருக்கு. சந்திச்ச முதல் பந்தே 6. எந்த மாதிரி வெளியே போனாரோ போன மேட்ச்ல அதே மாதிரியே திரும்ப உள்ள வந்திருக்காரு பிரேம் அப்படின்னு சொல்லலாம். கிஷோர் கரண்ட் போயிச்சா? லைவ் கட் ஆகல. ஓகே, 1 more to go. 6 அப்படிங்கிறப்போ ஸ்ட்ரைட் அவே பிரஷர் போட்டிருக்காரு. அகைன் இப்போ யார்ல ஃபீல்டர் தான் விடுவாங்க. நான் விட மாட்டேன், ஆனா இந்த ஓவரை நான் தானே போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மொமெண்ட். டி-ஷர்ட் நம்பர் 18, வாட் அ கேட்ச் அப்படின்னு சொல்லலாம். பாலுக்கு கீழே போனாரு. தெளிவா பாலை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. நல்ல விக்கெட்டை பிடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்ல, அவரோட முதல் மேட்ச்ல 46 ரன் ஸ்கோர் பண்ண பேட்ஸ்மேன் பிரேம் மாட்டு வெளியே. நியூ பேட்ஸ்மேன், சூப்பர் ப்ரோ. சூப்பரான ஷாட்டுங்க. தெளிவா பால பார்த்தார் அப்படின்னு சொல்லலாம். இன்டு தி நெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பிளேயர்ஸ் யாராவது நீங்க பயிற்சி பண்ணணும்னா அந்த நெட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். மச் நீடட் பவுண்டரி ஷேக்கன் பேட்ல இருந்து. டாப் ஏஜ் உள்ளே இருக்குது. எல்லாருக்கும் நடுவால விழுந்துரும் நினைக்கிறேன். எஸ், நல்ல முயற்சி. கொஞ்சம் ஃபாஸ்டா இருந்திருந்தா கேட்சா பிடிச்சிருந்திருக்கலாம். லேட்டா தான் ரியாக்ட் பண்ணாருன்னு நினைக்கிறேன். ஸ்லோயர் 1 ஏமாத்து பந்து, ஆனா தெளிவா ஏமாத்தி ஆடிட்டாரு நினைக்கிறேன் பேட்ல. எஸ், பவுண்டரி கேப்ல பிளேஸ் பண்ணிட்டாரு. வாட் அ ஷாட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரஞ்சித் குமார் அவர் பேட்ல இருந்து வர்ற 2வது 4. இப்ப வரைக்கும் 5 பாலுக்கு 12 ரன் சேகரிச்சு கொடுத்திருக்காரு. ரெஸ்பான்சிபிளா ஆட துவங்கி இருக்கிறாருன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே நல்லா ஆடி கொடுத்தாரு, குறிப்பிடத்தக்கது. ஃபுல் டாஸ். எஸ், விக்கெட் தான் கொடுத்திருக்காரு. அம்பையர் கையை தூக்கி இருக்காரு. அப்படிங்கிறப்போ பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்றாங்கன்னு சொல்லலாம். நல்லா ஆடிக்கிட்டு இருந்த பேட்ஸ்மேன் ஷேக் ஆட்டம் இழந்து போக வேண்டிய தருணம். அவரோட முதல் ஆட்டத்துல நிறைய பேர் எதிர்பார்த்திருப்பாங்க. அவர் பேட்ல இருந்து சில பல பெரிய ஷாட்டை கொஞ்சம் ஏமாற்றம் அளிச்சிச்சு. இந்த இன்னிங்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு இன்னிங்ஸ் ஆடுவாரான்னு பார்ப்போம். ஃப்ரீ ஸ்விங்குக்கு போய் பார்த்தாரு. லோ கேப்ட் பால்னு சொல்லலாம். கீழே வந்துச்சு. பேட்ஸ்மேன் எதிர்பார்த்த இடத்துல இல்லைன்னு நினைக்கிறேன். நல்ல ஷாட். இப்போ வரைக்கும் யார்ல இருக்குது? எஸ், நல்ல டிஸ்டன்ஸ் போயிருக்கு. வாட் அ ஷாட்.
பாலா பேட்ல இருந்து முதல் 6 பார்க்க முடியுது. பிக்கஸ்ட் சொல்லலாம். மச் நீடட் 6. நல்ல ஷாட், சம ஹைட். இப்போ வரைக்கும் ஃபீல்டர் சரண் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடிஞ்சு. அடுத்தடுத்து 2-6ன்னு சொல்லலாம். ஷார்ட் பாலுக்கு வெயிட் பண்ண மாதிரியே இருந்துச்சு. நல்ல டைமிங் இருந்துச்சு. அதை அப்படியே அள்ளி வெளியே போட்டாரு பாலா. சோ இப்போ வரைக்கும் பாலச்சந்திரன் 5 பாலுக்கு 13 ரன், அதுல 2-6 அடங்கும். ரஞ்சித் குமார் 8 பாலுக்கு 15 ரன், 2-4 அடங்கும். வெல் போல் பேக் அண்ட் ஸ்லோயா, ஒரு வேரியேஷன் டெலிவரி, நல்ல ஒரு ஃபீல்டிங், நல்ல ஒரு த்ரோ, ரன் அவுட். சரண் எந்த பந்தையுமே சந்திக்காம தன்னோட விக்கெட்டை 4 செகண்ட்ல இருந்தே விக்கெட் லூஸ் பண்ணி வெளியில போறாரு. ஹார்ட் லக், நல்ல ஃபீல்டிங், நல்ல த்ரோ, நல்ல கெப்ட், நல்ல விக்கெட்னு சொல்லலாம். சரியா பாடல. டாப் எட்ஜ் கேப்ல ஓடிடுமான்னு பார்க்கலாம். போட்ட பேஸுக்கு ஸ்டாப் பண்ண முடியல. பவுண்டரி பார்த்து 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 சேஃபா சேஃபா. ஷாட் சுவிட்ச்ல கரெக்டா போட்டுச்சு பேட்ல. சூப்பர் ஷாட். மூணாவது 6 பதிவு பண்றாரு பாலா. பகவதி லெக் ஸ்பின் வேரியேஷன் போடக்கூடிய பவுலர், வேகத்திலே லெக் கட்டர் போடக்கூடிய பவுலர், கரெக்டா திரும்பி அடிச்சாருன்னு சொல்லலாம் மிடில் ஆஃப் த பேட்ல. பாலா இங்க டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஷாட் ஹியூஜ் ஒன். எங்கேயோ போயிடுச்சு பந்து. வானுயர சென்ற பந்து. பேக் டு பேக் 2 பால்ல 2-6 பாலா பேட்ல இருந்து டெத் ஓவர்ல. சூப்பர் ஷாட். லைன்ல மிஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன், லென்த்தை மிஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். எடுத்துட்டு போய் கரெக்டா ஸ்லாட்லயே போட்டாரு. அகைன் ஸ்விட்ச் இட் ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர், மிஸ் ஃபீல்ட். கையில பால் எடுத்திருந்தா கண்டிப்பா ரன் அவுட் 4 செகண்ட்ல. இப்போ ஓடி எடுக்கப்பட்ட 2 ஓட்டங்கள். அகைன் பாலா ஸ்ட்ரைக்ல. முதல்ல 3 பந்துகள்ல 14 ஓட்டங்கள். ஒரு ஷாட் சான்ஸ் ஃபார் மிட் விக்கெட்ல. சரண் 6, அதுவும் 6. கொஞ்சம் லேட்டா எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு பேட்டை. ஆனா கொஞ்சம் நல்ல ஸ்விங் ஸ்பீட் இருந்தனால 3வது 6 பதிவு பண்றாங்க அந்த டெத் ஓவர்ல. ஹியூஜ் எக்ஸ்பென்சிவ் ஓவரா மாதிரி இருக்கு இந்த ஓவர். 20 ரன் கன்சீட் பண்ணிருக்காரு இப்போ வரைக்கும் 5 பந்துகள்ல. லாஸ்ட் 1 பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். கரெக்டா கேப்ல பிளேஸ் பண்ணாருன்னு சொல்லலாம். மேபி அங்க ஃபீல்டர் இருந்தா கண்டிப்பா இது விக்கெட். ஷாட் ஹைட்டா போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போயிருக்கா. ஆல்பர்ட் 6, அதுவும் 6. டெத் ஓவர்ல மட்டும் 4 6களை பதிவு பண்ணிருக்காரு. கண்டிப்பா பிரஷருக்குள்ள போயிருக்கான்னு சொல்லலாம் புகழ். சரி பகவதி 14 பந்துகள்ல 44 ஓட்டங்களை பதிவு பண்ணி 6 6 பதிவு பண்ணிருக்காரு பாலா. வாடா பேட்டிங். இது வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்ல ஒரு பேட்ஸ்மேன் பதிவு பண்ண அதிகபட்ச ஸ்கோர் 46. அது அவங்க டீமே சேர்ந்த பிரேம் அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் அடுத்த மேட்ச்ல பாலா டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லலாம். மொத்தமா முதல் இன்னிங்ஸ் முடிவில் 85 ஓட்டங்கள். திருப்பூர் மேக்ஸிமஸ் 86 என்பது வெற்றி இலக்கு ஃபார் நிவி ஸ்போர்ட்ஸ். குட் ஷாட். முதல் பாலே இங்கே கவர் சிரிஜன திருச்சு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிடுச்சுங்க. சரண் ராஜ் ஓபனிங் பேட்ஸ்மேன் ஃபார் ஃபர்ஸ்ட் பாலே இங்கே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்றாரு சரண் ராஜ், ஐக்கன் பிளேயர் ஃபார் நிவி ஸ்போர்ட்ஸ். ஷாட் அகைன் ஸ்லாட்டில் இருந்த பந்து இந்த முறை பாலா கையிலே போயிருக்கு. நியூ பால் அப்படின்றனால பெரிய லெவலில் டிராவல் ஆகல. ஸ்லாட்ல போட்டு நேராக ஆட விட்டு அவுட் ஆகிட்டாங்க சரணை. பெரிதும் நம்பி இருந்திருப்பாங்க சரண். கண்டிப்பாக ஒரு எண்டில் ஃபுல்லாக ஆடி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவருடைய விக்கெட்டிங் ஏரியா பறி போகிறது கண்டிப்பாக வருத்தம் அளிக்கும். ஒரே ஒரு ஃபீல்டர் தான் மேலே வச்சிருந்தாங்க, கையில் போகிற மாதிரி ஆடிட்டாரு. கண்டிப்பாக எந்த பக்கம் திருப்பி இருந்தாலும் கண்டிப்பாக பவுண்டரியாக இருந்திருக்கும் இது. Well played, straight to the fielder, chance for run out. Wicket. டபுள் மைண்டடாக ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடியே ஆக்சிலேட் பண்ணி ஓடி இருக்கலாம், கையில் போனதுனால கொஞ்சம் ஸ்டக் ஆகி போனாங்க. ஸோ இங்கே ஒன் மோர் விக்கெட் இஸ் கான் ஃபார் டிவி ஸ்போர்ட்ஸ். 6-1 2வது விக்கெட்டை லூஸ் பண்ணுறாங்க மிஸ்கம்யூனிகேஷனில். நேர ஃபீல்டர் கிட்டே வந்துருச்சு. பாதி தூரம் ஓடிட்டு திரும்ப வந்து கிரீஸ்குள்ள விழுந்திருக்காருன்னு சொல்ல ரிவ்யூ எடுத்திருக்காங்க அம்பேர்.
விக்கெட் கால். அடுத்த நியூ பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஃபாஸ்டா வாங்க. யாக்கிங் எடுத்துட்டு வந்து அப்படியே கால் பக்கத்தால போட்டாரு. செம்ம வேகமா இருந்தாரு. அங்க பேக்கப் ஃபீல்டர் பிடிக்க முடியல. ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். எஸ், பவுண்டரி போயிருச்சு. லக்கி பவுண்டரின்னு சொல்லலாம். பேட்ல ஆடாம ஃபீல்டரே த்ரோ எறிஞ்சு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஸ்கோர் என்ன? 5 ரன். தேங்க்யூ. சூப்பரான ஷாட். அங்க ஃபீல்டர் அவர் தலைக்கு மேல போயிருச்சு. பவுண்டரி சேவ் பண்ணி கொடுப்பாரா? கிடையாது. ஒன் பிச்சில் போயிருச்சுன்னு சொல்லலாம். பவுண்டரி ஒரு ரெஸ்பான்சிபிள் ஆடி கொடுக்கணும்னு சொன்னேன். அதே மாதிரி ஒரு ஷாட் ஆடி காமிச்சிருக்காரு. ஏர்லியரா 3 விக்கெட் போன சமயத்துல ஒரு பவுண்டரி நல்ல கான்பிடன்ட் கொடுக்கும் இந்த ஓவர்ல இந்த பேட்ஸ்மேனுக்கு. புல் ஷாட்டுக்கு போக பார்த்தாரு. ஹேண்டில் கிட்ட பட்டுருச்சுன்னு. எஸ், விக்கெட்டோட அந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் பால்ல ஓவர் த்ரோல அந்த பவுண்டரி விட்டு கொடுக்காட்டா 5 ரன்ல இருந்திருக்கு அந்த ஓவர். விக்கெட். செம்பா நல்ல கேட்ச பிடிச்சிருக்காரு. சூப்பரான ஷாட். பால தெளிவா வாட்ச் பண்ணாரு. ஆனா அங்க ஃபீல்டர் இவரும் பால தெளிவா வாட்ச் பண்ண காரணம் எஸ் விக்கெட். லைனுக்கு முன்னாடி நல்லாவே இருக்காரு. 1 மீட்டருக்கு முன்னாடி பிடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். விக்கெட்டை பிடிச்சிருக்காரு. பவுலர் சூப்பர் பால். இன்னும் கொஞ்சம் வேகம் அடிச்சிருந்தா மேபி இது 6 போயிருக்கும். ஹார்ட் லக் ஆல்பர்ட் அப்படின்னு சொல்லலாம். அனதர் விக்கெட்டை இழக்கிறாங்க. 5வது விக்கெட் கான். இப்போ வரைக்கும் 2.4 பால் சம்திங் போயிட்டு இருக்கு. 5 விக்கெட் இழந்திருக்காங்க. 15 ரன். குட் ஷாட். ஹியூஜ் ஒன். வெளியே போயிடுச்சு. அப்பீல் எடுத்து பார்த்தாங்க. கீப்பர் மட்டும்தான் கேட்டாரு. பெருசா வேற ஆளு ரியாக்ஷன் கொடுக்கல.